லெபனானில் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரமாக்கி இருக்கிறது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக இருப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் மற்றும் மூத்த இணையாசிரியர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருப்பதாக தகவல். இந்த அட்டாக் என்பது ஆன்கோயிங், தற்போது நடந்து கொண்டிருப்பது என்பதுதான் தற்போதைய முக்கியமான செய்தி. இரண்டு பிராந்திய சக்திகள் மோதி கொண்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான உலக செய்தி. உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 1.5 வாரங்களாக மிகுந்த பரபரப்புல மத்திய கிழக்கு இருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பைரூட்ல வைத்து கொல்லப்பட்டார். அவர் ஈரானுடைய பரிபூரண ஆட்சி கொண்ட ஷியா மிலிஷியாவுடைய தலைவர். இது ஈரான் மீது கிட்டத்தட்ட நடத்தப்பட்ட ஒரு தார்மீக தாக்குதலாகத்தான் பார்க்கப்படும். ஒரு இன்டைரக்ட் அட்டாக தான் பார்க்கப்பட்ட நிலையில ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வண்ணம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. இவை பாலிஸ்டிக் மிசைல்ஸ். இந்த க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாம் வந்து அடையறதுக்கு மணி நேரங்கள் ஆகும். பாலிஸ்டிக் மிசைல்ஸ் சில நிமிடங்கள்ல வந்து அடையக்கூடியது, சக்தி வாய்ந்தது. இது இஸ்ரேலுடைய நகரங்கள் மீது ஏவப்பட்டிருக்கிறது. இந்த தகவல், இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு பல நிமிடங்களுக்கு முன்பாக, இன்னும் சொல்ல போனா 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே எச்சரிக்கையாக வந்துவிட்டது. இந்த உளவு செய்தியை அமெரிக்கா உலகத்துக்கு வெளிப்படுத்தியது. இஸ்ரேல் எச்சரிக்கை செய்தது, ஈரான் உங்களை தாக்க போகிறது, ஜாக்கிரதை என்று. பென்டகான் இந்த எச்சரிக்கையை விட இஸ்ரேலுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடும். இது பரந்துபட்ட அளவிலான தாக்குதலாக இருக்கக்கூடும். அதனால ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பங்கர்கள், பாம் ஷெல்டர்ஸ் நோக்கி சென்று விடுங்கள், பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் அப்படின்னு இஸ்ரேலிய ராணுவம் நாட்டு மக்களை எச்சரித்திருக்கிறது. இப்ப நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இஸ்ரேலுடைய பல நகரங்கள்ல ராக்கெட் ஏவுகணை சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. மக்கள் பெரும்பாலும், ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இல்ல அநேக நாட்டு மக்களும் பாம் ஷெல்டர்ஸ்ல இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், இஸ்ரேல் என்பது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை சந்திக்கக்கூடிய நாடு என்பதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும்
கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் முக்காலவேணி பகுதிகளில் வீடுகள்ல நெய்பர்ஹுட்ஸ்ல இந்த பாம் ஷெல்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த பாம் ஷெல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. இந்த வேளையில தான் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது உள்ள ஏவுகணையோ ராக்கெட்டோ வரும்பொழுது அதை வான் வழியாக அதை தற்காப்பு செய்யக்கூடிய சாதனங்கள், அயர்ன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ உள்ளிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தன்னுடைய பணிகளை துவங்கி இருக்கிறது. அதாவது இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை வானத்திலேயே தடுக்கக்கூடிய முயற்சிகள், வானத்திலேயே சுட்டு வீழ்த்தக்கூடிய முயற்சிகள். இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்கு வருவதற்கு முன்பாகவே கிழக்கிலிருந்து வருகிறது, லெபனான்லேயே கூட சுட்டு வீழ்த்தக்கூடிய பணிகள்லாம் நடந்து வருவதாக செய்தி. இன்னமும் கூட முழுமையான தகவல்கள் நமக்கு வர வேண்டியிருக்கிறது. இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஈரானிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவி இருக்கின்றன. இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல நகரங்கள்ல சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதனது விளைவுகள் நிச்சயமாக முக்கியமானதாக பார்க்கப்படும். ஏனென்றால் இரண்டு பிராந்திய சக்திகள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும், அது ஒரு நாடு, ஒரு மிலிஷியா. இஸ்ரேலும் ஹூத்தியும் ஒரு நாடு, ஒரு மிலிஷியா என்ற நிலையில இருந்து இன்னைக்கு இரண்டு பிராந்திய சக்திகள், இரண்டுமே பெரிய ராணுவ வல்லமைகள், இரண்டும் மோதிக்கொண்டால், இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிக சவாலானதாக மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு இருக்கும். இந்த நிலையில தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் பத்தாது என்று தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளையும் போர் விமானங்களையும் இஸ்ரேல் முடுக்கி வச்சிருக்கிறது. இந்த இஸ்ரேல் நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை அழித்தொழிக்க, ஈரான்ல இருந்து அழித்தொழிக்க அமெரிக்காவுடைய உபகரணங்களும் கூட உதவுவதாக செய்தி. அங்க அவங்களுக்கு ஒரு ரீஜனல் அலையன்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சில அரபு தேசங்கள் கூட வரக்கூடும் இஸ்ரேலுடைய உதவிக்கு. இதை எப்படி அனுமானமா சொல்றோம் அப்படின்னா, கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேலுடைய அண்டை தேசங்கள், அரபு தேசங்கள் உட்பட இஸ்ரேலுக்கு துணை நின்றன. அது போல ஒரு சூழல் ஏற்படலாம். இல்ல வரக்கூடிய இந்த மிசைல்ஸ் எல்லாம் எப்படி தாக்கி ஒழிக்க போறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு பெரிய தாக்குதல், ஒரு பெரிய பரேஜ் ஆஃப் மிசைல்ஸ் இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது. இதுல இன்னமும் இதனது வீரியம் குறையலாம். என்ன காரணம் என்றால் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் என்று சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு தாக்குதல் நடந்தாதான் எதிரிக்கு வீழ்த்து கொள்ள முடியாது, சுதாரித்துக் கொள்ள முடியாது. ஆனா இது நடக்கிறதுக்கு முன்பாகவே அமெரிக்கா இந்த லான்ச்சர்ஸ் எல்லாம் மூவ் பண்றாங்க, அதனால ஜாகிரதையா இருங்க, உஷார் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுக்க, இஸ்ரேலும் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க, ஈரான் திட்டமிட்டபடி ஒரு முழுமையான தாக்குதலை நடத்துமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த தாக்குதல்கள் தொடங்கி இருக்கிறது. இது சாதாரண இஸ்ரேல் மீது வரக்கூடிய காசாவில் இருந்து ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து வரக்கூடிய ராக்கெட் தாக்குதல்கள் அல்ல, மிசைல் தாக்குதல்கள், அதுவும் பாலிஸ்டிக் மிசைல். இந்த தாக்குதலுடைய வீரியம் வரக்கூடிய மணி நேரங்கள்ல நமக்கு தெரியும். இது இன்னும் விரிவடைய போகிறதா, இல்ல ஒரு அடையாளபூர்வமாக நடந்து முடிய போகிறதா, இதற்கு இஸ்ரேல் என்ன பதிலடி கொடுக்க போகிறது அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்கள்ல நம்ம பார்க்கணும். முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.